ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கனை எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மெழுகு, மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம், தனியா இதெல்லாமே எடுத்துக்கணும். இப்போ கடாயி எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. மெழுகு பாதி ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சோம்பு ஒரு பாதி ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அவ்வளோ காஞ்சி மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கலருக்கோஸ்கரம் நான் பேடிகை மென்ஷன்காய் அது வந்து காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நான் ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கிறேன். தனியா வந்து ஒரு 2 கைப்பிடி அவ்வளோ தனியா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து டொமேட்டோ, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஃப்ரை ஆனோடனே புதினா ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆனவுடனே டொமேட்டோ ஆட் பண்ணி டொமேட்டோவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இந்த மசாலா ருப்புறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு பாதி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை ருப்பிடணும். அதுக்கப்புறமா இந்த மசாலா சூடாக இருக்கும், கொஞ்சம் சில்லுன்னு ஆன பிறகு எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை, அது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அது நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறது வரைக்கும் விட்டுடணும் நம்ம. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா ருப்பியிருக்கிறோம் இல்லையா, இந்த மசாலா இந்த மாதிரி ருப்பி செய்கிற வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டி ஸ்டைலில் இருக்கும். நம்ம வந்து ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா கமகமான்னு இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம செய்கிறப்போ இந்த பேக்கெட் மசாலாவோட இந்த மாதிரி செஞ்சோம்னா சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். கிரேவி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனோட ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு எவ்வளோ வேணுமோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து 3/4 பாகம் சிக்கன் வெந்த பிறகு மொச்சக்காய் வந்து நான் பிதுக்கிட்டு அதை வந்து ஒரு கப் அவ்வளோ மொச்சக்காய் பிதுக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. அதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நான் பூரிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். பூரிக்கு வந்து அந்த பக்கம் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. சரி பூரிக்கெல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பூரிக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கினேன். பூரிக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக பிசையணும். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி வந்து உப்பி வரும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிறிஸ்பி ஆகிடும். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா நம்ம கிறிஸ்பி மாதிரி வரும். எப்பவுமே பூரிக்கு வந்து நம்ம நல்லா கட்டியாக மாவு பிசைஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு பூரி நல்லா வரும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே நான் தேய்ச்சி வச்ச பூரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து தேவி எடுத்துக்கினேன். நல்லா இந்த மாதிரி பாருங்க, நம்ம பூரி போட்ட உடனே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உப்பி வரும். அப்புறம் பூரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்கிறப்போ ஒரே டைரெக்ஷனாக இருக்கணும். அப்படின்னா திருப்பி திருப்பி நம்ம சப்பாத்திக்குன்னா இப்போ மாவை வந்து இப்படி திருப்பி திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து பூரி வந்து இந்த மாதிரி உப்பாது. ஒரே பக்கமே நம்ம வந்து தேய்க்கணும். திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது. அதுதான் வந்து சீக்ரெட் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு. அப்படி பண்ணால் மட்டும்தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தேய்க்கணும். பாருங்க சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெடிமேடாக நம்மளே வீட்டிலே மசாலா பண்ணிருக்கிறனால கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் பூரி கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக களி சாப்பிட்லாம், சாப்பாடு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான் எல்லாமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அதுவும் இந்த மொச்சக்காய் போட்டால் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாத்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து நான் மொச்சக்காய் பிதுக்கிட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூரி பண்ணியிருக்கிறேன். அது காம்பினேஷனா கொஞ்சமா ஒயிட் ரைஸ் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் டேஸ்ட் பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மொச்சக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து பிதுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பூரிக்கு சிக்கன் கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க.
மை இந்தியன் கிச்சன் ஏஎம்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.